வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் ராகு. வீட்டில் எனக்கு இருப்பு கொள்ளலை, பரபரப்பாக இருக்கேன், ஏதாவது பண்ணணும், ஏதையாவது செய்யணும். சரி, ராசிநாதனான செவ்வாய் 9லிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கும். 10ல் செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் வெற்றி. கையில் நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் சிறப்பாக செய்வீர்கள். நீங்கள் எதிர்பாராத அளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய காலம். உங்கள் ராசியை 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பது சால சிறந்தது. உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை. அதே போல் இந்த செவ்வாயுடைய இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்புகளை தரும். ஆனால் செவ்வாய் என்ன செய்கிறார், 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா, 5ஆம் இடத்தில் சனி. அப்போது மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள், சிறு பயங்கள், சிறு சந்தேகங்கள், இதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. சின்ன மன கிளேசங்கள், இது கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடியது, அதை ஓரங்கட்டி வைங்கன்னு சொன்னேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தொடர்ந்து உங்களுடைய இன்னொரு வீடு மேஷம், செவ்வாயுடைய வீடு, அங்கே தான் சுக்கிரன் தொடர்ந்து இருக்கிறார். தப்பில்லை. ஆனால் சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிலது இருக்குது. என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சுக்கிரன் அப்பெல்லாம் எஸ்ஸு, சுகருக்கும் எஸ்ஸு தான். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கவனமாக இருங்க. நம்ம உசுருக்கே ஆபத்து வருமா? வராது. 8ல் ஆயுள் ஸ்தானத்தில் யார் இருக்கார்? குருன்னா இருக்கார். அப்போ வருமானம் எப்படி தொடர்ந்து வரும், வரவில் எந்த விதமான குறையும் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ல் ராகு, 4ஐ குரு பார்த்தால் சில பேருக்கு வீடு மாற்றம், மிக சிறப்பான வீடுக்கு மாறுவீங்க, வீடு வாங்குவீங்க, எல்லா நன்மைகளையும் நிறைத்து தரக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா, நன்மைகளா தீமைகளான்னு பார்த்தா எல்லாமே நன்மை தான். ஆனால் என் மனசுக்குள்ளேயே நான் எதையோ நினச்சி குழம்பக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி சிறப்பான காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் உங்களுக்கு தான் சொல்லணும், ஐயோ இது கிடைக்குமா, இது கிடைக்காது, ஐயோ இது போயிடுமா, ஒன்றும் போகாதியா, நினச்சது நடக்கும். ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப், இட் வில் ஆல் ஹேப்பன். சரியா? தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.